வணக்கம் என் உறவுகளுக்கு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். செய்தது சிறந்தவர். அவர் ரவுடித்தனமும் செய்யலை, கொலை முயற்சி வழக்கும் பண்ணலை. ரைட்டுங்களா? ரோட்டில் போகணும் கூப்பிட்டு அடித்து காசு பணத்தையும் போடுங்கள. மலையை வெட்டியும் கொள்ளடிக்கலை, மண்ணையும் திரடலை. ஆனால் என்ன பண்ணார்? மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்தார். சமூகத்தின் விழிப்புணர்வு, அதுவும் பறையரணத்தில் வாழ்வோர்களும் படையாச்சும் ஒன்று சேர்ந்து வாழுங்கள், நமக்குள் எதற்கு சண்டை, இந்த சூழ்ச்சி பிரிச்சாடும் சூழ்ச்சியை ஆடக்கூடியவர் திருமா என்று வெளி உலகத்திற்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அதற்காக ஐயா திருமாவின் குண்டர்கள் அவரை தாக்கினார்கள். இவரும் பொறுமை இழந்ததற்கப்புறம் ஒரு தாக்கினார். இதற்கு ஜாமீன் ரத்து செய்ய 2 முறை கோர்ட்டில் அபிடபிட் பண்ணியிருக்காங்க. பண்ணி ஜாமீனை கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் போலீஸ் கஸ்டடி கேட்டாங்க. அதெல்லாம் போய் இப்போ குண்டாஸ் பாய்ச்சப்பட்டுள்ளது. குண்டாஸ் ஏன் தெரியுமா அவசரமாக குண்டாஸ் பாய்ச்சிருக்காங்க? நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் ப்ளஸ் அவர் அண்ணன் மூர்த்தியோட வழக்கறிஞர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உண்மையின் பக்கம் போராடுகிறார்கள். எப்படியாவது மூர்த்தி வெளியே வந்து விடுவார். அப்பொழுது வந்தார் என்றால் நமக்கு அவமானமாகிவிடும். இவரை அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு செய்வதற்கு காரணத்திற்காக வேகமாக குண்டாஸ் போட்டார்கள். இல்லை என்றால் 2 நாளுக்கு முன்பே அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்க வேண்டும். பார்த்தீங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே இந்த பாடுனா, சராசரி ஒரு மனுஷனாக இருந்தால் இவனுங்க என்ன பாடுபடுத்துவானுங்க? உண்மை புரிந்தால் சரி. தமிழர்களே, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பக்கம் நாம் தமிழர் கட்சியும் பாமகவும் சில இயக்கங்கள் நிற்பதை கண்டவன் வெளியே வந்து விடுவார் என்ற அச்சத்தில் குண்டாஸ் பாய்ச்சப்பட்டுள்ளது. அந்த பயம் இருக்கட்டும்டா உங்களுக்கு. டேய், அந்த பயம் இருந்தாலே போதும்டா. மூர்த்தி அண்ணன் வெற்றி பெற்றாரா? இது உங்களுக்கான வெற்றி இல்லை, மூர்த்தி அண்ணனுக்கான வெற்றி. ஏன்னா பயந்துட்டீங்கள்ல. பயந்தவனுக்கு வாழ்வில் பல்லுப்படாத பாயசம் கிடைக்கும். அதுதான் நிச்சயம். டன்.